விருச்சிகம். விருச்சிகராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதி சூப்பரா அப்படியே உச்சத்தில் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சாலும் கூட சூரியன் 6ஆம் இடத்துல இருப்பது அருமையான ஒரு யோக அமைப்பு. ஆக என்ன, கொஞ்சம் பர்சனல் லைஃப்ல கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஆனா அந்த பர்சனல் லைஃப்ல ஒரு மாதிரியாக இருக்கிறத நீங்க டக்குன்னு தொழில் ரீதியா மறக்கக்கூடிய நல்ல அமைப்போல் இருக்குதுங்க. ஒரு 4 வாரத்துல சூரியன் உச்சமாக இருக்கிற வாரத்துல இந்த சம்பள உயர்வு கிடைக்கும். இதை விட முக்கியமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர் கேட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த டிரான்ஸ்ஃபர் கேட்குற அமைப்புகள்லாம் உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் ஜூன் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இப்படியே இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள், மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் கை கொடுக்குற நிலைமையில் இருக்கிறதுனால சொந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வேலை தொழில் முன்னேற்றங்களின் மூலமாக மறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் இருக்குது. வாரத்தின் ஆரம்பத்தில், அதாவது செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை 3 நாளுமே குருவின் பார்வையில் பாக்கியாதிபதியும் இருக்கிறார், சூரியனும் சந்திரனும். வார ஆரம்பமே தர்மகர்மாதிபதி யோகத்தோடு ஆரம்பிக்கிறது. 9, 10 கூடியவர்கள் ஒன்றாக பார்க்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். தைரியமாக வேலைகளே போச்சுன்னா கூட கவலைப்படாதீங்க, அதை விட இருக்கிற நல்ல வேலை கிடைக்கும். தொழில் மாற்றங்கள் உண்டு. தொழிலை புதுசாக ஆரம்பிக்கலாம், கிளைகள் திறக்கலாம். பணம் வரக்கூடிய வழிகள் கொஞ்சம் நல்ல விதமாகவே அடையாளம் காட்டப்படும். ஆகவே பெரிய அளவில் ரிஸ்க் எடுத்து நீங்கள் ஏதாவது செஞ்சால் கூட அப்படிலாம் ஒன்றும் தோற்று போயிட மாட்டீங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் 5ஆம் இடத்து சனிலாம் கெடுபலன்களை செய்ய மாட்டார். ஆகவே கொஞ்சம் ஓரளவிற்கு நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு நற்பலன்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. மனசு தான் கொஞ்சம் லேசா பயந்தார் போலவே இருக்கும், ஒரு கலக்கத்திலேயே இருக்கும். என்ன காரணம்? ராசிநாதன் அங்கே 9ஆம் இடத்துல நீச்சத்தில் இருக்கிறார். அவர் நீச்சனுடைய வீட்டில் சூரியன் இருந்தாலும் கூட ராசிநாதன் ஒரு நிலையில நீச்சத்தில் இருக்கிறது என்பது ஒரு மாதிரியான மனக்கலக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். என்னதான் இருந்தாலும் சொன்னாலும் எங்க நம்ப முடியுது, ஒன்றும் சரியா நடக்கலையேன்ற மாதிரி இருக்கும். கவலைப்படாதீங்க, விருச்சிக ராசிக்கு கெடுதல் இல்லாத நல்ல வாரம் இந்த வாரம்.